அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வந்து அவள் வீட்டில் இருக்கான். அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, ஃபுல்லாக போதையை போட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான். நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், என்ன உன்னால் வெளியில் அனுப்பவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் இவன் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தா, என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா ஒத்துமையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின், உனக்கு அறிவு தான் இருக்கா இல்லையா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீ என்கிட்ட எப்பெல்லாம் வந்துட்டு மீட்டிங்க்கு போகிறேன்னு சொன்னியோ அப்போல்லாம் நீ அவள் கூட இருந்த அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஒன்றும் ரொம்ப ஒழுங்கு கிடையாதுல்ல, நீ மைனராக இருக்கும் போதே வந்து அவன் கூட தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த, அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றுமே பண்ணலை, அதை நான் நம்பணுமா அப்படின்னு பேசுகிறான் இவன். அவனை பேசுறதுக்கெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட அருகதையே கிடையாதுன்னு சொல்லிட்டு பலார்னு உனக்கு அன்னத்திலேயே வைக்கிறா. இது வரைக்கும் நான் உன்னை தொடாம இருந்தது தான் தப்பு, இன்னைக்கு அது எல்லாத்தையும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஆனா நல்ல வேலையை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, கையில கிடைச்ச கொடையை எடுத்து இவனை அடின்னு அடிக்கிறா. ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே நல்ல வேலையா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனேயே வந்துட்டு, இதுக்கு மேலேயும் இன்னும் 5 நிமிஷம் நீ இங்க நின்று அதுக்கப்புறம் நீ போனாமா தான் இருப்ப பாத்துக்கோ அப்படின்னு உடனே இவனால எதுவும் பண்ண முடியல. உடனே வேகமா அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினும் கட்டி பிடிச்சி கதற ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கே ஒன்றும் புரியல, இவ ரொம்ப பயந்துட்டா போல அப்படின்னு தெரியுது. இப்பதான் ஹீரோயின் கேட்கிறா, உண்மையை சொல்ல, ஒரு நாளும் நைட்டு வந்துட்டு நான் தூங்குற வரைக்கும் வெளியிலேயே நின்றுட்டு நீ என்னை பார்த்துட்டு தானே போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ அப்படியே சைலண்டா நின்றுட்டு இருக்கான். அப்ப ஆல்ரெடி ஹீரோயின் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கா போல. அவன் பதில் சொல்றதுக்குள்ளேயே டக்குன்னு ஹீரோயின் வந்து ஹீரோவை கெஸ் பண்றா. ஐயோ, 1 நிமிஷம் இருமா, நீ நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு கூட சொல்லல, அதுக்குள்ள நீ கிஸ் பண்ணினா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு மேலே என்ன பதில் சொல்றது, இதுதான் என்னோட பதிலே அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோ அந்த வார்த்தைக்காக தானே இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தான். பயங்கர சந்தோஷம் ஆயிடுறான். என்னதான் இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இதுக்கு மேல நான் வந்து இங்க இருந்தேன்னா நல்லதுக்கு இல்லை, அதனால நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான்.